ஸ்ரீலக்ஷ்மி வல்லவாரம்பாம் விகணோ முனி மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். அஸ்மத் குருபியோ நமக. விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் கிரி பக்தி வழங்கும் ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். 12 ராசிக்கான பலன்களை காணலாம். அவனருளாலே அவன் தாள் வணங்கி இந்நாள் இனிய நாளாகட்டும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மங்களகரமான குரோதி வருடம் மாசி மாதம் 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 4/3/2025 பஞ்சமி திதி இரவு 8:15 வரை, பின்னர் சஷ்டி. அஸ்வினி நட்சத்திரம் காலை 8 மணி முதல் 59 வரை, பின்னர் பரணி. இன்று நாள் முழுவதும் சித்த யோகம். ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. வார சூளை வடக்கு, பரிகாரம் பால். நல்ல நேரம் என்கிற சுபஹோரை காலை 10:30 மணி முதல் 11 மணி வரை. பகல் 12 மணி முதல் 1 மணி வரை. மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. இன்று கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய கிரக நிலை: மேஷத்தில் சந்திரன், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் சூரியன் சனி, மீனத்தில் புதன் சுக்கிரன் ராகு. அன்புள்ளம் கொண்ட மேஷராசி அன்பர்களே, அரசு சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலம் செய்யும். எடுத்த காரியங்களை எப்பாடு பட்டாவது நிறைவேற்றி விடுவீர்கள். அரசியல்வாதிகளுக்கும் சமூக நல பணியாளர்களுக்கும் வரவேற்பு கூடும். பயணத்தால் நன்மை உண்டாகும். எதிர்பார்த்த காரியம் இன்று நிறைவேறும். கொடுக்கல் வாங்கல் இனங்களில் விழிப்புடன் ஈடுபடுவது நல்லது. மக்கள் நலன் கவனிப்பின் பேரில் சீராக இருந்து வரும். சிலருக்கு வசதியான வீட்டிற்கு மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நிதி நிலைமையில் நல்ல அபிவிருத்தி காண முடியும். எதிர்பாராத பண வரவு கிடைக்கும். குடும்பத்தில் அமைதி நிலவும். வேலை பளுவும் பொறுப்புகளும் அதிகமாக நீடிக்கும். நிர்வாகத்தினரின் ஆதரவு உற்சாகத்தை அளிக்கும். வியாபாரம் அபிவிருத்தி அடையும். போட்டிகள் மறையும். லாபம் திருப்திகரமாக இருக்கும். விவசாயம் சார்ந்த தொழில் செய்வோருக்கு வருமானம் மிகவும் திருப்திகரமாக இருக்கும். பெண்களுக்கு நன்மையும் மன அமைதியும் உண்டாகும். வேலைக்கு போகும் பெண்களுக்கும் இந்த தினம் அனுகூலமான தினமாக இருக்கும். தந்தை நலனில் கவனம் தேவைப்படும். சொந்த தொழில் செய்வோருக்கு ஆதாயம் கூடுதலாக கிடைத்து வரும். அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, உடல் நலனில் அபிவிருத்தி காண முடியும். இதுவரை ஆரோக்கிய சம்பந்தமான பிரச்சனை இருந்தவர்களுக்கு இன்று அதிலிருந்து நல்ல ஒரு தீர்வு கிடைக்க வாய்ப்புண்டு. வீடு வாகன சம்பந்தமான விஷயத்தில் மாற்றம் ஏற்படும். நிதி நிலைமையில் நல்ல அபிவிருத்தி காணலாம். எதிர்பாராத பணவரவிற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளன. உங்கள் மனதை அரித்து வந்த பலவிதமான பிரச்சனைகள் தீர்ந்து மனதில் திருப்தியும் பணிகளில் மீண்டும் உற்சாகமும் தென்படும். போட்டிகள் அனைத்தும் மறையும். வருமானம் நல்லபடியாக இருந்து வரும். விவசாயம் தோட்டத்தொழில் சார்ந்தவர்களுக்கு மன நிறைவு தரும் நிகழ்ச்சிகள் நடைபெறும். வியாபாரிகள் முன்னேற்றமான பாதையை காண முடியும். திருமணம் ஆகாதவர்களுக்கு அதற்கான வாய்ப்பை பெற முடியும். சிவப்பு நிற பொருட்கள் லாபம் கொண்டு வரும். வெளிநாட்டு தொடர்பு பயன் தரும். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உற்ற துணையாக விளங்குவர். வீடு மனை நிலம் வாகனங்கள் சேர்க்கையோ அல்லது அவற்றால் ஆதாயமோ கிடைத்து வரும். அரசு பணியாளர்களுக்கு பணியில் பெருமை ஏற்படும். எதிர்பாராத நன்மைகள் நடைபெறக்கூடிய தினமாக இன்று இருக்கும். அன்புள்ளம் கொண்ட மிதுனராசி அன்பர்களே, உங்கள் தேக ஆரோக்கியம், கௌரவம், புகழ், அந்தஸ்து இன்று இவை யாவும் சிறப்பாக இருந்து வரும். நல்ல காரியங்களில் பங்கு கொள்வீர். எதிரிகள் விலகி செல்வர். நல்லோர் தொடர்பு உங்களுக்கு பல நன்மைகளை செய்யும். வியாபாரிகளுக்கு அனுகூலமான போக்கு நிலவும். மாணவர்கள் மந்த நிலை விலகப் பெறுவர். எடுத்த காரியங்களில் வெற்றி பெற வாய்ப்புண்டு. உழைப்புக்கும் திறமைக்கும் பயன் கிடைக்கும். உற்றார் உறவினர்கள் நீங்கள் விரும்பும்படி சில காரியங்களை செய்து முடிப்பர். குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்பு ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் இராது. தொழிலில் நினைத்தபடி முடியும். வியாபாரத்தில் லாபகரமான போக்கு தென்படும். அரசு பணியாளர்கள் பணியில் கவனம் செலுத்த வேண்டி வரும். சில பயணங்களை தவிர்ப்பது நல்லது. பெண்கள் தேக ஆரோக்கியத்தில் மிக கவனமாக இருத்தல் அவசியம். தெய்வ நம்பிக்கை இன்று உங்களுக்கு நல்ல வழி காட்டும். வீடு வாகனங்கள் வாங்க எண்ணியவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் பெருகும். அன்புள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்களே, உங்கள் ஆற்றல் இன்று வெளிப்படும். அரசியல் சம்பந்தமான
ஆர்வமுள்ளோர்களுக்கு எதிர்பார்த்த திருப்பத்தை சந்திக்க முடியும். வீடு வாங்குவது விற்பது போன்றவை அளவோடு ஆதாயம் தரும். குழந்தைகளாலும் மனைவியாலும் நீங்கள் எதிர்பார்த்த எண்ணங்கள் நல்ல முறையில் ஈடேறும். மாணவர்கள் தங்கள் திறமைக்குரிய பாராட்டை இன்று பெறுவர். வீண் வம்பு வழக்குகளை விட்டு விலகி நின்று மற்றவர்களால் பாராட்டப்பட வாய்ப்புண்டு. வெளிநாட்டு தொடர்புகள் தொழில் செய்வோருக்கு ஓரளவு பயன் தரும். பண நடமாட்டம் திருப்திகரமாக இருந்து வரும். ஸ்பெகுலேஷன் ஆதாயம் தரும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு. திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நிகழ சந்தர்ப்பம் ஏற்படும். இல்லறத்தில் நல்லறம் காண வழிபிறக்கும். தந்தையாலும் தந்தை வழி உறவுகளாலும் நன்மை ஏற்பட வாய்ப்புண்டு. தொழிலாளர்கள் பொறுப்புடன் செயல்படுவது நல்லது. இறையருள் உங்களுக்கு துணை நிற்கும். பணம் எதிர்பார்த்தபடி கிடைக்கும். திடீர் நன்மைகள் தேடி வரக்கூடும். அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி அன்பர்களே, உங்களது செல்வாக்கும் மதிப்பும் உயரும். உடல் நலன் சீராக இருந்து வரும். மாணவர்கள் வெற்றி நடை போடுவார்கள். நில புலன்கள் நன்மை தரக்கூடியதாக அமையும். பண நடமாட்டம் எதிர்பார்த்தபடி இருக்கும். தடைப்பட்ட சுபகாரியம் போன்றவை மறுபடியும் பேச்சுவார்த்தை தொடங்கி நடைபெற வாய்ப்புண்டு. பெற்றோர்கள் நலன் சீராக இருந்து வரும். வாழ்க்கை துணைவியரால் அனுகூலம் ஏற்படும். நீண்ட நாளைய எண்ணங்கள் இப்பொழுது நிறைவேறும். வெளியில் உணவு உண்பவர்கள் உணவு சம்பந்தமான விஷயத்தில் கட்டுப்பாட்டை கடைபிடிப்பது இன்று நன்மை தரும். கை கால் மூட்டு வலி அசதி ஏற்பட்டு நிவர்த்தியாகும். புதிய சொத்துக்கள் வாங்க விற்க மகிழ்ச்சியும் தேடி வரக்கூடும். வழக்குகளில் வெற்றி உண்டு. கல்வியில் மாணவர்களுக்கு உயர்வு உண்டாகும். உங்கள் மனைவியின் உடல் நலன் உபாதைகள் நிவர்த்தியாகும். பெரியோர்களின் ஆசி தேடி வரக்கூடும். உங்கள் திறமையும் ஆற்றலும் வெளிப்படும். பெண்களுக்கு கவலை நீங்கும். குடும்ப நிர்வாகம் சிரமமின்றி நடைபெறும். அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, செயற்கரிய காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர். எதிரிகளின் கரம் வலு குறையும். வழக்குகளில் வெற்றி காண சந்தர்ப்பம் கூடி வரும். சிவப்பு நிற பொருள் ஆதாயம் தரக்கூடியதாக இருக்கும். கடன் தொல்லைகள் ஓரளவு குறைய வாய்ப்புண்டு. நண்பர்கள் உற்றார் உறவினர் ஆகியோர் எதிர்பார்த்தபடி தங்களுக்கு உதவி செய்வர். குழந்தைகளின் நலன் சீராக இருந்து வரும். தொழிலாளர்களுக்கும் தோட்டத்தொழில் சம்பந்தமான தொழில் செய்வோருக்கும் வண்டி வாகனங்கள் வாங்கி விற்போருக்கும் அனுகூலமான போக்கு என்று காணப்படும். இதுவரை ஆரோக்கிய சம்பந்தமான பிரச்சனை கண்டவர்களுக்கு அதில் நிவர்த்தியாக வாய்ப்புண்டு. மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றம் உண்டு. புதிய சலுகைகளை எதிர்பார்க்கலாம். கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும். நெருங்கிய நண்பர்கள் சில நேரங்களில் இன்று சங்கடத்தை உண்டு பண்ணுவர். யாரிடத்திலும் அதிக உரிமை எடுத்துக்கொள்ளாமல் இருப்பதும் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பதும் நல்லது. அந்நிய மொழி பேசுவோரால் சிறு உபத்திரவம் என்று ஏற்பட்டு சரியாகும். அன்புள்ளம் கொண்ட துளாராசி அன்பர்களே, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளை எதிர்பார்க்கலாம். நீதிமன்ற வழக்குகள் வெற்றியடையும். சிலருக்கு புத்திர பாக்கியம் உண்டாக வாய்ப்பு உண்டு. பணப்பொறுப்பில் உள்ளவர்கள் அதிக விழிப்புடன் செயல்பட வேண்டியது அவசியம். ஓட்டல் தொழில் சமையல் தொழில் சார்ந்த தொழில் நடத்துவோர்கள் ஆதாயம் பெறுவர். அரசியலில் ஈடுபட்டுள்ளோருக்கு ஊக்கம் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் சீராக இருந்து வரும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் குதூகலம் ஏற்படும். ஒன்றுக்கு மேற்பட்ட இனங்களில் ஈடுபட்டு நல்ல பலனை பெறுவர். உடன் பிறந்தவர்கள் ஓரளவு உதவி செய்வார்கள். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி கொள்ள சந்தர்ப்பங்கள் என்று கைகூடி வரும். சிலருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கும். தொழில் துறையினருக்கு எதிர்பார்த்த நன்மைகள் தேடி வரக்கூடும். அரசு சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும். உங்கள் உழைப்புக்கேற்ற பலன் இன்று நிச்சயம் கிடைக்கும். வருமானம் அதிகரிக்கும். பெண்களுக்கு ஆரோக்கியம் எதிர்பார்த்தபடி திருப்திகரமாக இருக்கும். கவலைகள் நீங்கும். பூர்வீக சொத்துக்கள் சிலருக்கு திரும்ப கிடைக்க வாய்ப்பு உண்டு. அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, பலவிதமான சிந்தனைகளுடன் பாடுபட்டாலும் ஓரிரு விஷயங்கள் மட்டும் வெற்றிகரமாக முடியும். கடல் வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் அனுகூலம் செய்யும். அந்நிய மொழி பேசுவோர் அந்நிய மதத்தினர் உதவ முன்வருவர். கொடுக்கல் வாங்கலில் நல்ல திருப்பங்களை சந்திக்க முடியும். எக்காரியத்தை முன்னிட்டும் கூடுமானவரை பதட்டத்திற்கு இடம் தராமல் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. வீண் விவகாரங்களில் இன்று ஈடுபட வேண்டாம். மகன் அல்லது மகள் சம்பந்தமான விஷயத்தில் அக்கறை காட்ட வேண்டி வரும். திரவ பொருட்கள் வாங்கி விற்பவர் ஏற்றம் பெறுவர். மாணவர்கள் படிப்பில் முழு கவனம் செலுத்துவது நல்லது. வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகள் பலன் தரும். சிலருக்கு வயிறு சம்பந்தமான உபாதைகள் ஏற்படக்கூடும்.
தெய்வீக காரியங்களில் ஈடுபடுவீர். உத்தியோகத்தில் இருக்கும் பெண்கள் பண பரிவர்த்தனைகளை மற்றும் முக்கியமான ஆவணங்களை கவனமாக கையாள்வது அவசியமானதாகும். பயணத்தால் நன்மை ஏற்படும். நிலபுலன்கள், வீடு, பூமி சம்பந்தமான விஷயங்களில் உடன்படிக்கை மறுபடியும் வீடு, நிலபுலன்கள் போன்றவற்றில் உடன்படிக்கை செய்யும் விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. எதிர்பார்த்த நல்லதொரு தகவல் மதியத்திற்கு பின் தொலைபேசி மூலம் கிடைக்கும். அன்புள்ளம் கொண்ட தனுராசி அன்பர்களே, உங்கள் திறமையும் ஆற்றலும் வெளிப்படும். துணிவோடும் தன்னம்பிக்கையோடும் எடுத்த காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர். குடும்பத்தில் குதூகலம் நிறைந்திருக்கும். உடன் பிறந்தவர்கள் உதவி செய்வார்கள். வியாபாரிகளுக்கு ஆதாயம் கூடும். தான தர்ம பணியில் ஈடுபாடு உண்டாகும். துணிச்சலான காரியங்களில் ஈடுபாடு கூடும். நண்பர்கள், உற்றார், உறவினரால் எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு அதற்கான வாய்ப்பை பெறக்கூடிய சந்தர்ப்பம் என்று உண்டு. உடல் நலம் சீராக இருக்கும். யாரிடமும் அதிகம் பேசுவதை இன்று தவிர்ப்பது நல்லது. பண சம்பந்தமான விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது. ஓட்டல் தொழில், மளிகை வியாபாரம் செய்வோர்கள் கடன் எதிர்பார்த்த இடத்தில் கிடைக்க காண முடியும். சாது தரிசனம் சிலருக்கு கிடைக்கும். சுப செலவுகள் மேற்கொள்ள நேரலாம். வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது. தாய் அல்லது தந்தை வழியில் நன்மைகள் தேடி வரும். நீதிமன்ற வழக்குகள் வெற்றியடையும். தொழில் துறையினருக்கு கவலை தந்த விஷயங்கள் விலகிச் செல்லக்கூடும். மாணவ மாணவிகள் கல்வியில் மனதை செலுத்துவதில் தடுமாற்றம் இருக்கும். விளையாட்டில் முழு கவனம் செல்லும். அன்புள்ளம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, தனவரவில் உற்சாக நிலை காணப்படும். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியம் கூடிய விரைவில் முடிவாகும். வியாபாரிகளுக்கு வீண் அலைச்சல் ஏற்பட வாய்ப்புண்டு. கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு தொழில் மாற்றம் உண்டாகும். அரசு பணியாளர்களுக்கு உற்சாகமான திருப்பம் உண்டு. அரசியல்வாதிகள் நினைத்ததை நல்ல முறையில் செய்து முடிப்பர். பெண்கள் தேக நலனிலும் பேச்சிலும் கவனம் செலுத்துவது நல்லது. கொடுக்கல் வாங்கல் சுமாராக இருக்கும். சிலருக்கு கைவிட்டு போன பொருள் திரும்ப கிடைக்க வாய்ப்புண்டு. சகோதரி இடையே சிறு சிறு சச்சரவு இருந்து வரும். இயந்திரங்கள் தொழில் செய்வோர், இரும்பு சம்பந்தமான தொழில் செய்வோர் சற்று கவனமாக இருப்பது என்று நல்லது. நண்பர்கள், உற்றார், உறவினரால் எதிர்பார்த்த நன்மைகள் இராது. தூரத்தில் இருந்து வரும் செய்தி சிறிய பிரயாணத்தை மேற்கொள்ள வேண்டி வரும். பக்தி ஞானம் கைகூடும். கல்வியில் உயர்ந்த நிலை உண்டு. உங்களுக்கு பல பிரச்சனைகள் தோன்றுவது போல் இருந்தாலும் படிப்படியாக சரியாகிவிடும். பணம் எதிர்பார்த்த இடத்திலிருந்து பொறுமையாக இருந்தால் கிடைக்க வாய்ப்பு உண்டு. தொலைபேசி மூலம் மாலையில் நல்ல செய்தி தேடி வரும். நீங்கள் நினைத்தபடி நடக்க உங்களுக்கு தெய்வ அருள் துணை நிற்கும். அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்களே, உங்கள் ஆற்றலும் திறமையும் பளிச்சிடும். எடுத்த காரியங்கள் இனிதே நிறைவேற்றி வருவீர். மக்களால் உங்களால் குழந்தைகளுக்கும் நன்மை உண்டாகும். திருமணம் ஆகாதவர்களுக்கு அதற்கான வாய்ப்பு தேடி வரக்கூடும். மகப்பேறு இல்லாதவர்களுக்கு நல்ல செய்தி தேடி வரும். சிலருக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஸ்பெக்குலேஷனும் தேடி வரும். உடன் பிறந்தவர்கள் எதிர்பார்த்தபடி உதவி செய்வர். நிலபுல, மனை, வீடு, வாகனங்களால் வருவாய் சிலருக்கு உண்டாகும். உஷ்ண சம்பந்தமான வியாதியால் ஒரு சிலர் பாதிக்க வாய்ப்பு உண்டு. பயணத்தின் போது விழிப்புடன் இருக்க வேண்டியது அவசியம். சொத்துக்கள் வாங்க விற்க திருப்திகரமாக இருக்கும். புதிய தொழில் செய்ய சிலர் திட்டமிடுவீர். சிலருக்கு மனம் அடிக்கடி சஞ்சலித்து கொண்டே இருக்கும். செய்யும் தொழிலில் படிப்படியாக உயரும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி தேடி வரக்கூடும். அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்களே, அரசு சம்பந்தமான விவகாரங்களில் நல்ல திருப்பத்தை எதிர்பார்க்கலாம். உங்களது நிர்வாக ஆற்றல் பளிச்சிடும். எதிர்ப்புகள் கட்டுக்கடங்கி இருக்கும். தந்தை வழி உறவுகளால் நலன் சேரும். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு வழக்கமான வளர்ச்சி உண்டு. பயணத்தால் ஒரு நன்மை உண்டாகும். அதே நேரத்தில் மனம் படபடக்கும். வீண் சண்டை சச்சரவுகளை தவிர்ப்பது நல்லது. சிலர் பெரியோர்களது அதிருப்திக்கு ஆளாக நேரலாம். உடன் பிறந்தவர்களால் ஏற்பட்ட தொல்லை மறைய வாய்ப்புண்டு. கணவன் மனைவி இடையே உறவு நிலை சீராக இருந்து வரும். மனக்குழப்பம் விலக இறை வழிபாட்டில் ஈடுபடுவது நல்லது. நண்பர்களால் இன்று அதிக நன்மைகள் எதிர்பார்க்க வாய்ப்பில்லை. கூடுமானவரை வெளிநாட்டு தொடர்புகளை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்வது நன்மை தரும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்வோர் ஆதாயம் பெறுவர். சில விஷயங்களில் பண சம்பந்தமான பரிவர்த்தனையில் சிக்கன நடவடிக்கை தேவைப்படும்.
முன்பின் அறிமுகம் இல்லாதவரிடம் அதிக நெருக்கம் காட்ட வேண்டாம். நிதி நிலைமையில் நீங்கள் முயன்றால் நல்ல முன்னேற்றத்தை அடைய முடியும். குழந்தைகளால் குடும்பத்திற்கு பெருமை சேரும். தந்தையால் நலன் உண்டாகும். சில சங்கடங்கள் தலை தூக்குவது போல் இருந்தாலும் உங்களது பக்குவமான மனோநிலையால் அதை சமாளித்து விடுவீர். ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் 12 ராசிக்கான பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். மங்களானி பவந்து.